ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் வாங்கினா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சிக்கனையே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷமே போதும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் இது போல் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது போல் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இது போல் பொன்னிறமாக செவந்து வரணும். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 மஷ்ரூம் பேக்கெட் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 25 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். அதை காரம் குறைவாக தான் கொடுக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லேயே இது நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருக்க தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இந்த மஷ்ரூமு ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறது போல் தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி செவக்க வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மஷ்ரூம் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் இந்த மஷ்ரூம் இந்த ஈரப்பதம்லாம் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ நல்லா நம்ம மஷ்ரூமில் தண்ணியே சேர்க்கலை, ஆனாலும் எந்த அளவுக்கு தண்ணி விடுதில்ல. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம். இது நல்லா 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தாராளமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மஷ்ரூமில் இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா தாராளமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மஷ்ரூம் செமி கிரேவியாவோ இல்லை ட்ரையாவோ தேவையோ அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக நமக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சுலபமான ரெசிபி. இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஒரு மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.